இப்போ வந்து நம்ம பத்திரிக்கை அடிச்சு வாங்கியும் ஆச்சு. பத்திரிக்கை வந்து ரெடி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வந்து வெளியே போயிருக்கிறாரு, அதனால வந்து தம்பியை வச்சு எடுத்துட்டு இருக்கேன். செம்ம மழை பெஞ்சுருக்கு. மழை பெஞ்சோடனே இந்த செடி பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு. ஒயிட் பிரிஞ்சி காலிஃப்ளவர் பொரிச்சு வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு கிரேவி. இவ்வளோ நேரம் எடுத்த வீடியோ ரெக்கார்டே ஆகும், வாய்ஸ் ரெக்கார்டே வராது. நீங்கள் வாய்ஸ் டப்பிங் பண்ணிடுறீங்களா? கொன்னுடுவேன். உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம். மத்தியானம் லஞ்சு சமைச்சிட்டு, லஞ்சுனா சிம்பிளா சமைச்சிட்டு இன்னைக்கு வந்து நமக்கு பத்திரிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வாங்கிறதுக்காக போகிறோம். நம்ம பத்திரிக்கை வாங்கிட்டு வந்தோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஒரு பிரிஞ்சி சாதம் தான், ஒயிட் பிரிஞ்சி தான் பண்ண போகிறோம். அதுவும் தேங்காய் பால் ஊற்றி பண்ண போகிறோம். தேங்காய் பால் ஊற்றி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் முதல்ல வந்து எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நான் 6 அழகு வந்து அரிசி வச்சேன், 5 அழகு வந்து அரிசி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இதில் வந்து நம்ம பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி, இது எல்லாமே வச்சுருக்கேன். நட்சத்திர பட்டை, கல்பாசி, இது எல்லாமே வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஆமாம், கண்ட்ரிமேன் குக்கிங் சொல்கிறாரு பாருங்க, அதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அண்ணா இல்ல, நான் வீடியோ எடுத்துட்டு இந்த வீடியோ எப்படி வர போகுதுன்னு தெரியல. ஆமா, மாப்பிள்ளை வந்து வெளியே போயிருக்கிறாரு, அதனால வந்து தம்பியை வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எடுத்திருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா எடுத்திருந்தாக்கா தம்பியை வச்சே இனிமேல் நம்ம தம்பியே கேமராமேனா ஆக்கிடலாம். மாப்பிள்ளைய அப்படியே ஓரம் கட்டிடலாம். சரிங்களா? இனிமே பிஸியா தான் இருப்பாரு. அதனால நமக்கு இனிமே அருண் தான் வீடியோ எடுக்க போறது. வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கட்டும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அந்த காய்கறிக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே சேர்த்து நான் சேர்த்துட்டேன். எவ்வளோ ஸ்பூன் போட்டுருக்கீங்க? 1.5 ஸ்பூன். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்காங்க. ஆமாம், பாருங்க. காலிஃப்ளவர் வந்து தண்ணியில் வந்து அலசி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சுடுதண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், உப்பு போட்டு மறுபடியும் தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த நீட்டாக வெட்டின இந்த வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட பஜ்ஜி மாவு தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். 4 கிலோ மாவு. இதை அப்படியே நம்ம சேர்த்துருவோம். இதுலேயே உப்பு இருக்கும். காலிஃப்ளவருக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 2 காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவருக்கு மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இது காலிஃப்ளவர் பக்கோடாவா? ஆமாம், சைட் டிஷ். ஒயிட் பிரிஞ்சி சாதமா? ஆமாம், ஒயிட் பிரிஞ்சி சாதம், காலிஃப்ளவர் பக்கோடா. ஆமாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவியும். மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, காம்பினேஷன் சூப்பர். ஆமாம், வெளியே வேற மழை செம்மையாக பெய்யுது. செம்மையாக இருக்க போது பாரு. அது இல்லாமல் தயிர் பச்சடி வச்சா சளி பிடிச்சிக்கும். தயிர் பச்சடிக்கு பதில் தான் உருளைக்கிழங்கு கிரேவி. ஓ, உருளைக்கிழங்கு. அப்போ இது சைட் டிஷ். ஆமாம், அவ்வளோதான். இது வந்து ஊறிட்டு இருக்கட்டும். நீங்கள் இந்த மாவில் பஜ்ஜி போடுறதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மாவை கரைச்சிட்டு உருளைக்கிழங்கோ இல்லை மிளகாவோ இல்லை வாழைக்காவோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் பஜ்ஜி போட்டுக்கலாம். இந்த பஜ்ஜி மாவு வந்து நம்மக்கிட்ட கிடைக்குது பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கும் போதே நம்ம வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான், அதனால் ஒரு 12 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு ஆழாக்குக்கு 3 பச்சை மிளகாய் கணக்கு பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த கொட்டாங்கச்சி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அருண் வந்து சூப்பராக உண்டியல் பண்ணுவான். அவன் பண்ணி வச்சிருக்க உண்டியல் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கீழே இருக்கா? டெய்லி 200 போட்டுக்கிறோம் நாங்கள் அதில். ஓ, அதனால் நான் வந்து தேங்காவோட கொட்டாங்கச்சை தூக்கி போடுறதே இல்லை. பசங்க வந்து மாடலாக பண்ணிடுறாங்க. குருவி குண்டுக்கு வந்து அது பேர் என்ன விளையாடுறதுக்கு ஊஞ்சல் கட்டி வச்சுருக்கோம். அப்புறம் வேற இன்னும் புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கலையா? சரி, நிறைய பார்த்து வச்சுருக்கேன், பண்ணணும். சரி. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். அதாவது ஒயிட் பிரிஞ்சிக்கு தக்காளி கம்மியாகவே போடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
கேரட் வந்து ஒரு 1/4 கிலோ, பீன்ஸ் வந்து 1/4 கிலோ. வீடியோ ஒழுங்கா வரலன்னு திட்டாதீங்க, நான் புதுசு வீடியோ எடுக்கிறதுக்கு. நீ ஒழுங்கா எடு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்பதான் ட்ரைனிங் கொடுக்குறேன். சரி, அது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இங்க உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிடுறீங்களா தெரியுமா? வீடியோ கட் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய். சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது வந்து உருளைக்கிழங்கு கிரேவிக்கு. வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கு அடுத்து உப்பு 1/4 ஸ்பூன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். செம்ம மழை பெஞ்சுட்டு மழை பெஞ்சோடனே இந்த செடி பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு. ஆமா, எல்லாமே செமையா இருக்குடா. இது வந்து வெளியே இருக்க பூண்டு. இதுதான் ரம்யா. இது வந்து குருவி வந்து உட்கார்றதுக்காக செஞ்சு வச்சிருக்கான். ஆனா இது வந்து நீ மழை இல்லாத இடத்துல மாட்டணும்டா. சும்மா வச்சாங்க பேருமா அது. சரி இருக்க கீழே சும்மா ரெடி பண்ணிட்டோமேன்னு எடுத்துன்னு வந்து வச்சேன். இந்த செடியெல்லாம் செடி வேலையெல்லாம் பார்க்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு அப்புறமான்னு தெரியல எனக்கு. பாருங்க, நம்ம இதில் வந்து தேங்காய் பால் 1/2 முடி வச்சு தேங்காய் பால் 2 தடவை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அளந்து தான் ஊற்றிக்கணும். நம்ம 4 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். பாருங்கள், 1க்கு 1/2 கணக்கு. நான் வந்து 5 அழகு அரிசி வச்சுருக்கேன். அப்போது நம்ம 7.5 ஊற்றணும். 4 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றியாச்சு. 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய்க்கு சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இப்படி மூடி வைப்போம். ஒரு கொதிக்கிட்டோம். கொதிச்ச உடனே எடுத்து போட்டுக்கலாம் அரிசியை. தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். இன்னும் கேட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறது அண்ணனுக்கு தெரியாது. ஆமாம், இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, எப்படி எடுத்துருக்கணும்னு தெரியல. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். நாங்கள் எடுத்துட்டு அவன்கிட்ட அப்புறமா சொல்லலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்து நாங்கள் எடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு அவர் வந்து செக் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். ரமேஷ் வந்து செக் பண்ணி எங்களை என்னென்ன திட்ட போகிறாரு. ஆனால் நான் திட்டு வாங்க மாட்டேன். நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். அருண் தான் வந்து அண்ணாவும் திட்ட போறாரு. ஆமா, அருண் தான் வந்து எதை ஃபுல்லா போக்கஸ் பண்ணிருக்கான், எதை அரைகுறையா போக்கஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ. இப்ப உங்களுக்கு வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு எப்போ எந்த டைம்ல எங்க எடுத்துன்னு வரணும்னு. ஐயோ ஐயோ, இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். சரியா? நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இந்த கொதிக்கும் போது இப்படி ஒரு 1.5 கட்டு நான் வந்து புதினா வச்சிருக்கேன். இந்த புதினா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம். ப்ரெஷர் வரும்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டோம்னா சாதம் வந்து சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா வந்து இப்படி கிண்டி விட்டுட்டு நம்ம இதில் வெயிட் போட வேணாம். வெயிட் போடாமலே மூடி ஒரு 5 நிமிஷம் ஹையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் வர்ற வரைக்கும் ஹையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு, 3/4 கிலோ இல்லை 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வந்து இப்படி கிண்டி விடுவோம். கொஞ்சம் இதுவும் வதங்கட்டும். இதில் வந்து சிக்கன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு கிண்டு, ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும் நமக்கு. இதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனா ஊற்றலாம். தேங்காய் பால் வேணான்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி வெங்காயமெல்லாம் போட்டு பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்காது அப்படின்னா வெங்காயத்தை வந்து போடாமல் இந்த மாதிரி பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். பாருங்க, நமக்கு வந்து ஒயிட் பிரிஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக. எப்பவுமே வந்து நீங்கள் வந்து ஹையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் வந்த உடனே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிங்கன்னா போதும். சாதம் உடையாமல் சூப்பராக வந்துடும். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே நம்ம கிண்டி விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.
இது பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு சாதம் இருந்தது, அது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தக்காளி சாதம் மாதிரி பண்ணிடலாம். அதனால் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இந்த பையன் வேற எண்ணெய் ஊற்றும் போது நெய் போடும்போது இருங்க நீடுறான். புதுசுங்களா பெருமா வேலைக்கு கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். போ சரியாயிடும்னு நினைக்கிறேன். சரி ஆகணும். மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பட்டை, அதுக்கப்புறம் சுருள் பட்டை, நட்சத்திர பட்டை, அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி, கடல் பாசி, இது வரைக்கும் தான் போட்டிருக்கேன். அப்புறம் சோம்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு போடலாம் பெருமா? கடுகு வேணாம். தக்காளி சாதத்துக்கு கடுகு போடுறத விட சோம்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி போவோம், கொஞ்சம் திட்டாதீங்க. பயத்தோடவே எடுக்கிறான் அருண். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். ஏன்னா ஒரு 2 அழாக்கு அரிசி இருக்குது, அதனால தான். இது வந்து நல்லா வதங்கிக்கிட்டோம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா வச்சுருக்கோம். தக்காளி வந்து 1/2 கிலோ தக்காளி வச்சுருக்கோம். 2த்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம புதினாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்க இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நமக்கு பச்சை வாசனைலாம் போகும். சாதம் வடித்து நம்ம தக்காளி சாதம் பண்ணுறதுனா இந்த மாதிரி பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்ல பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த சாதம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி கொட்டி கலரிட வேண்டியதான். கட்டி இருந்தால் அந்த கட்டியெல்லாம் உடைச்சிடணும். இப்போ இது வந்து நல்லா கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு நல்லா கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி. அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு மத்தியானம் வந்து சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் பிரிஞ்சி காலிஃப்ளவர் வந்து பஜ்ஜி மாவு போட்டு பொரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி. நமக்கு நைட்டு சாதம் இருந்தால் எப்பவுமே வேஸ்ட் பண்ணாமல் ஒன்று தயிர் சாதம், தக்காளி சாதம், அப்படி இல்லைன்னா புளி சாதம், அப்படி இல்லைன்னா லெமன் சாதம், இந்த மாதிரி கிண்டிட்டிங்கன்னா சாப்பாடு வந்து வேஸ்ட்டு ஆகாது. ரெண்டாவது சாப்பாடு வந்து எப்பவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சொல்லி கொடுத்தது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டி ரைஸாக செஞ்சலாம். எக் ரைஸ் கூட பண்ணலாம். பிடிச்சிருக்கிறவங்க சிக்கன் ரைஸ் கூட அந்த சாதத்தை வச்சு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நான் வேஸ்ட் பண்ணாமல் தக்காளி சாதம் பண்ணியிருக்கேன். சூப்பரான இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இன்னொன்று தெரியுங்களா பெரியமா? இவ்வளோ நேரம் எடுத்த வீடியோ ரெக்கார்டே ஆகல, வாய்ஸ் ரெக்கார்டே வராது. நீங்கள் வாய்ஸ் டப்பிங் பண்ணிடுறீங்களா? கொன்னுடுவேன் மகனை. உண்மையாதான் ரெக்கார்ட் ஆகல. வா, முதல்ல வாய்ஸ் மெசேஜ் வரல. சே, வாய்ஸ் இது வரல. ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுவோம்ப்பா. இது இல்ல, எல்லாமே வாய்ஸ் வரல. வாய்ஸ் மட்டும் கொடுத்துங்க, டப்பிங் கொடுத்துருங்க. நிஜமாதாங்க பெரியமா, நான் என்ன பண்றது? இப்பதான் போய் கேட்டேன் நானு. என்ன பெரியமா பாக்குறீங்க? நிஜமாதான் கொன்னே போட்டுருவாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணிருக்கேன். சும்மாதான் சொன்னேன். அதான பார்த்தேன் மகனே. எப்படி ஷாக்காவ வச்சிட்டான் பாருங்க அந்த பையன். சும்மா இவ்வளவு நேரம் சும்மா போயிருந்தது. சரி, நம்மளும் சும்மா இருக்கோம். லாஸ்டா என்ன ஒரு குசும்பு பண்ணி விட்டு போலாமேன்னு பண்ணி விட்டேன். அவ்வளவுதான். குசும்பு பண்ண நான் தானே கிடைச்சேன். இந்த பையன் என்ன பண்ணிட்டான் பாருங்க கொஞ்ச நேரத்துல. இவன் சும்மா சொல்றான்னு ஒரு பக்கம் ஆறுதலா இருந்தது, ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா பண்ணுவான். இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ எடுத்தோம்? குலோப்ஜாம் வீடியோ இவனை தான் எடுக்க சொன்னோம். கடைசியில் வீடியோ எடுத்தாங்கன்னா போட்டோவா எடுத்து வச்சிருந்தான். அதுக்கு தான் பயந்துட்டேன். இப்போ வந்து நம்ம பத்திரிக்கை அடித்து வாங்கியும் ஆச்சு. எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் வந்து சாமி கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும்.
அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு சாமி பத்திரிக்கை வச்சுங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் சூப்பரான வீடியோவில். பாய். பத்திரிக்கை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. ஓகே.